முன்னோர்கள் சலஃபு சாலிஹீன்கள் அவங்கள்ல சுலைமான் பின் எஸ்ஆர் ரஹ்மஹுல்லான்னு ஒரு ஆள் இருந்தாங்க. சுலைமான் பின் எஸ்ஆர் ரஹ்மஹுல்லான்னு ஒரு ஆள் இருந்தாங்க. அவங்க ஒரு நாள் அவங்களும் அவங்களோட சகோதரர் 2 பேரும் பெரிய அறிஞர்கள். ஒரு வீட்ல இருந்து கொண்டிருக்கும்போது, அந்த ஏரியாவுல இருக்கிற ஒரு பெண்மணி இவங்க வந்தத கேள்விப்படுறாங்க. இதுல சுலைமான் பின் எஸ்ஆர்ங்கிறவர் மிச்சம் அழகான ஒரு மனிதர். தோற்றம் அவ்வளோ கவர்ச்சியாக இருக்கும். ஆனா பெரிய அறிஞர், இரையச்சம் உள்ளவர். அந்த ச சமூகத்துல இருக்கிற ஏரியாவுல இருக்கிற ஒரு பெண் கேள்விப்பட்டு அவங்களோட வீட்டுக்கு வாராங்க. வார டைம்ல அவர் மட்டும் தான் இருக்கிறாரு. அவர் சகோதரர் ஏதோ ஒரு வேலையாக எல்லாரும் வெளியில போயிட்டாங்க. அப்ப அந்த பெண் ஸ்ட்ரெய்ட்டா சரியா? எந்த ஒரு வெட்கமும் இல்லாம, கூச்சமும் இல்லாம ஒரு தப்பான நடத்தைக்கு அழைக்கிறாங்க. ஒரு தப்பான நடத்தைக்கு அழைக்கிறாங்க. பாருங்க, சலஃபு சாலிஹீன்கள் இப்படியான ஃபித்னாக்களை எப்படி எதிர்கொண்டாங்கங்கிறது தான் இதுல முக்கியமான விஷயம். அப்ப உடனே சுலைமான் பின் எஸ்ஆர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க அ அழுகுறாங்க. எதுவும் செய்யல, எதுவும் சொல்லல. அவங்களுக்கு அழுகை வந்துட்டு. ஏன் அழுகை வந்ததுங்கிறது அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் தான் தெரியும். சில டைம்ல அதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கலாம். நரகத்த பத்தின அச்சம், அல்லது அல்லாஹ்வோட இருக்கிற அந்த தொடர்பு இல்லாம போயிருமோன்ற பயம், அல்லாஹ் நமக்கு எவ்வளவு காலம் ஞாபகத்த நிப்பாட்டிருவானோங்கிற பயம், சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஆசை, அல்லாஹ்வ பார்க்கணுங்கிற ஆசை, இதெல்லாம் தடைபட்டு போயிருமே இது நடந்தா, அப்படிங்கிற ஒரு பயமாகவோ, அல்லது சொர்க்கத்தின் மீதான ஆசையாகவோ இருக்கலாம். ஆனா, அவங்க எதுவும் சொல்லல. அவங்களுக்கு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. கடுமையாக அழுகுறாங்க. அப்ப இத பார்த்த அந்த பெண் ஒரு கட்டத்துல அவவும் அழ ஆரம்பிச்சுட்டா. இப்ப இவரும் அழுகுறாரு. அவவும் அழுது கொண்டிருக்கிறா. இந்த டைம்ல அவங்களோட சகோதரர்கள் சரியா? அவங்கலாம் வீட்டுக்குள்ள வாராங்க. அழுது கொண்டிருக்கிறாங்க. என்னன்னு விளங்கல்ல. இவர் அதிகமா அழுகுறாரு. அத பார்த்த சுத்தி இருக்கிறவங்களும் அழ ஆரம்பிச்சுடுறாங்க. கொஞ்சம் சிறிது டைம் போகுது. அந்த பெண் எழும்பிட்டு வீட்ட விட்டு போயிட்டாங்க. இவரும் அழுகைய கொஞ்சம் நேரத்தால நிப்பாட்டிட்டாரு. மத்தவங்க இயல்பு நிலைக்கு வந்துட்டாங்க. ஆனா அந்த சகோதரர் இருக்காரு தானே! அவரு என்ன காரணம்? என்ன நடந்துச்சு? எதுவும் அவருக்கு தெரியாது. ஆனா அவரு கேட்கவும் இல்ல. காரணம், அவர் நானா கொஞ்சம் ஒரு அந்தஸ்து உள்ள ஆள், ஒரு மதிப்பு உள்ள ஆள். அவர பார்த்தாலே ஒரு மதிப்பச்சம் ஒன்று வரும். அ லேசில இதெல்லாம் கேட்கலாம். சரியா? ஏன்டா நம்மளும் தானே சில விஷயங்கள ஒரு பிரின்சிபல்ட்டயோ, பெரிய பெரிய ஆள்களோ கேட்க மாட்டோம். ஒரு மதிப்பச்சம் முடியும் சின்ன சின்ன விஷயங்கள. அதே போல தான் இவரும் கேட்கல. இப்படியோ நெறைய காலம் போகுது. ஒரு நாள் தூக்கத்துல இருந்து சுலைமான் பின் எஸ்ஆர் ரஹ்மத்துல்லாஹி எழும்புறாங்க. திடுக்கிட்டு எழும்புறாங்க. எழும்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப உடனடியா அந்த சகோதரர் அந்த விஷயத்த அப்பதான் கேட்கிறாரு. ஆனா, சுலைமான் நிசா ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஒரு சத்தியம் ஒன்று எடுத்துட்டு, யார்ட்டயும் சொல்லக்கூடாது, என்ன நடந்தது அப்படின்னு எடுத்துட்டு அந்த விஷயத்த சொல்றாங்க. அப்ப என்னன்னா, உண்மையா என்ன நடந்ததுன்னு சொன்னா, இவரு அந்த கனவு காணும்போது, கனவுல யூசுப் நபி அவங்க நிக்கிறாங்க. எல்லா மக்களும் போய் அவங்கள சந்திச்சு, விசாரிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இது சொர்க்கத்துல இருந்து நினைக்கிறேன். அந்த கனவு அவங்க அப்படி காண்றாங்க. அப்ப இவரு பார்த்துக் கொண்டு